தமிழகத்தில் 5500 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சுகாதாரத்துறை கூடுதல் இயக்குநர் வடிவேலன் தந்தி தொலைக்காட்சிக்கு அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் சென்னையில் மட்டும் 202 பேர் டெங்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை, ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் 25,716 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை மேற்பார்வை செய்ய 3016 சுகாதார ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் வடிவேலன் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏறக்குறைய 25,700 கொசு ஒழிப்பு பணியாளர்கள் கொண்டு தீவிரமாக கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவர்களை மேற்பார்வையிடுவதற்காக கிட்டத்தட்ட 3600க்கும் மேற்பட்ட சுகாதார ஆய்வாளர்கள் மேற்பார்வையில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகள் மாவட்ட அளவில் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட பூச்சியியல் வல்லுநர்கள் இப்பணிகளை மேற்பார்வையிட்டு வருகின்றனர். இவை தவிர ஆங்காங்கே காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தேவையான சிகிச்சைகளை அளிக்கும் பொருட்டு நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் கிட்டத்தட்ட 420 மற்றும் கிட்டத்தட்ட 780 ஆர்பிஎஸ்கே என்ற மருத்துவ குழுக்கள் மூலம் மருத்துவ முகாம்கள் நடத்தி தேவைப்படுபவர்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளித்து மேலும் தேவைப்படும் நபர்களுக்கு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளும் ஆங்காங்கே நடைபெற்று